வணக்கம் பிரிஜுலாட். பாருங்க, சொல்றாரு மோடகல்ல கலக்கிறதுக்கு வந்துட்டு நான் ஏலோல் செஞ்சிருக்கேன். ஏலோல் செஞ்சுட்டு இந்த ஸ்டேட்ல வேலைக்கு வந்திருக்கேன்னு சொன்னா என் குடும்ப கஷ்டத்துக்காக. நாங்க வந்து அடிமை தொழில் எஸ்டேட் தொழில் வந்து அடிமை இல்லாத தொழில். நாங்க இது அடிமை இல்லாத தொழில் தான் இதுக்கு வந்திருக்கோம். அரசாங்கத்தில் எமது ஏகேடி அரசாங்கம் இன்னும் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். எங்களுடைய மலையக மக்களை ஏகேடி அவர்கள் கொஞ்சம் பாருங்க. ஃபீல்ட் ஆபீசரோட முடியும் இல்ல மேனேஜரோட முடியும்னு சொல்றாங்க. 6 மணியை மட்டும் மருவத்துல இருக்க வீட்டுல உள்ளவங்க கேட்க மாட்டாங்களா எங்களை? இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் வந்து ஃபீல்ட் ஆபீசர் மேனேஜர் எல்லாமே அசிஸ்டன்ட் மேனேஜர் எல்லாமே தோட்டத்து துரமாறுதான் அவனுங்க தான் செய்யற பிரச்சனை. அவனுங்க தான் அடிக்கணும், தொங்க வச்சு அடிக்கணும். அவனுங்க திரும்ப டபுள் பேருக்கு வேலை செஞ்ச அவனுங்க தான் இந்த மக்களுக்கு வந்து கோயில்ல ஒரு சடங்கு அப்படின்னு சொன்னா தேவையான சாமாங்க கொண்டு போய் கொடுக்கல, வசதிகளை கொடுக்கல. இந்த தோட்டத்து துரமாறுகளை தொங்க விட்டு அடிக்கணும். அவனுங்க தோட்டத்து துறைய போட்டுங்க, 2 பேரும் போட்டு இனி பயந்துகிட்டு இருக்க வேணாம். போடுங்க, நல்லா போடுங்க, 2 3 போடுங்க. அவனால விட்டு கொடுக்காதீங்க. சொல்றாரு எஸ்டேட்டுக்கு தலைவர் தலைமாரி வச்சிருக்காங்க. நாயம் கேட்கறதுக்கு தலைவியை வந்து சார் கேட்கறாரு மோட கதாகரன் சொல்றாரு மோட கலக்கிறதுக்கு வந்துட்டு நான் ஏலோல் செஞ்சிருக்கேன். ஏலோல் செஞ்சுட்டு இந்த ஸ்டேட்ல வேலைக்கு வந்திருக்கேன்னு சொன்னா என் குடும்ப கஷ்டத்துக்காக. குடும்ப கஷ்டத்துக்காக நான் வேலைக்கு வந்தேன். சார் வந்து என்ன கேட்கறாரு மோடன் எப்படி கஷ்டப்பட்டு மோடத்தனமான கல்வியத்துல இருக்கிறோம் நாங்க மாறுறோம். மோடத்தனமான கதை வணக்கம் அன்பான உறவுகள். என்னன்னு கேட்டால் ரொம்ப கவலைக்குரியதாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் அதை நான் எடுத்து போட்டதுக்கு விடயம் என்னன்னு கேட்டால், A-level செய்த ஒரு குழந்தை, ஒரு சகோதரி கொழுந்து பறிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னபோது எனக்கு அப்படியே சொல்ல முடியலை. உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ தூரம் கவலையாக இருந்துச்சு. நம்மளுடைய மலையகம் எங்கே போகுது அப்படின்றது, நம்மளுடைய இந்த தமிழ் மந்திரிமார்கள், தமிழ் மினிஸ்டர்மார்கள் இன்றைக்கு நான் பார்த்தேன். நம்மளுடைய கொஞ்சம் இருங்க நான் காட்டுறேன், காட்ட முடியலை. அது அந்த வீடியோ இல்லை என்கிட்ட. ஆறுமுகம் தொண்டமான் உடைய மகன் ஜீவன் தொண்டமான் அப்படி பேசுகிறாரு. அப்படியே அப்படி போயிடும் இப்படி போயிடும். நான் அதை போட்டு பேசுகிறேன். நான் அவருக்கு நல்லா போடணும் 2 3 ஆறுமுகம், இந்த ஜீவன் தொண்டமான் அவர்களுக்கு. அந்த மாதிரி மந்திரிமார்கள் வந்து இவ்வளோ நாள் இப்போ பழைய அரசாங்கத்தோட வந்து இணைந்து எத்தனையோ செய்துக்கிட்டு இருந்தாங்க தானே. அந்த நேரமெல்லாம் இப்போ இந்த ஏகேடி அரசாங்கம் வந்த பிறகு தான், இந்த ஏகேடி இந்த அன்ரோ டிசாநாயக்க அவர்கள் இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு தான் எல்லா தமிழ் மந்திரிமார்களும் அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், தொழில் இந்த தோட்ட மக்களுக்கு அது கிடைக்கணும், சம்பளம் கிடைக்கணும், சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும், அவர்களுக்கு எந்த ஒரு விலாசமும் இல்லாமல் போயிடும், அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க, அப்படியே அழிச்சு கொண்டே போகிறாங்க மலையக மக்கள்ன்றது இல்லாமல் ஆக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அதில் ஒருத்தன் இந்த வீடியோவில் ஒருத்தன் அடிச்சிருக்கிறான். என்ன ஒரு கமெண்ட் அடிச்சிருக்கிறான், தெமலு விதியட்ட இட்டப்பாடலாம், தெமலு விதியட்ட இட்டப்பான், வத்தை வெடகரண விதியட்ட இட்டப்பான். நீ தோட்டத்தில் தொழில் செய்தினா அதே மாதிரி இருக்குது. தெமலு விதியட்ட இட்டப்பான் ஒயிட்ட வெடிய கத்தாக்கரண்ட எப்பா தெமலுக்கு இவோ தெமலு விதியட்ட இண்டோனே A-level கரானா ரொம்ப மொக்கட்டதை அங்காவே வெடட்ட அப்படின்னு சொல்கிறான். சரியா? அப்போ அந்த வீடியோவில் பேசப்படுது, தெமலு விதியட்டிட்டப்பா ஒயிட்ட வேடிய தங்கலாண்ட அண்டைப்பா பலாண்ட தீலத்தீன தேவாலத்தமாக ஓம தீலத்தீயன்னே A-level படித்தா நீ என்ன புடுங்கிறதுக்கு நீ அங்கே போய்ட்டு வேலை செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் இருக்குது, சிங்களத்துக்கெல்லாம் கமெண்ட்ஸுக்கெல்லாம் இருக்குது. ஸோ நம்மளுடைய மலையகம் வந்து ரொம்ப குழம்பி போயிட்டு கிடக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். எப்படின்னு கேட்டால், அந்த மலையகத்துக்கு உண்டான வசதிகள் கிடைக்குமா கிடைக்காதா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. மலையக மக்கள் இப்போ இந்த துவா புயலுக்கு பிறகு ஒவ்வொரு தோட்டத்திலையும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளுக்கு வந்து இன்னும் வரைக்கும் எந்த ஒரு மந்திரிமாருக்கு போயிட்டு பார்க்குறதோ அப்படின்ட்டு இல்லை. ஆனாலும் கூட என்னுடைய பார்வையிலையோ என்னுடைய வயசுக்கு வந்து இதற்கு முன் எப்பயுமே இந்த தமிழ் அமைச்சர்கள் வந்து இந்த தமிழ் மக்களுக்காக பேசினது கிடையாது. எந்த
மந்திரியாக இருக்கலாம், யாருமே பேசுகிறதுக்கோ அவங்களுக்கு ஏதோ இருப்பாங்க, எவ்வளோ இருப்பாங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கும், வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும், அவங்களுக்குன்ட்டு ஒன்று இல்லை, லயத்தில் இருப்பாங்க, இப்படியே இருப்பாங்க. ஆனாலும் ஏகேடி அரசாங்கம் அனுர திசாநாயக்கா அவர்கள் வந்த பிறகு வச்ச கோரிக்கைகள் எங்கே, இவங்க பொய் சொல்கிறாங்க, இவங்க இதுக்காக வேண்டி நான் ஏகேடி அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை. எனக்கு நம்மளுக்கு யாரும் தேவையில்லை, எங்களை மாதிரி இப்போ எங்களை மாதிரி எனக்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து 9 பேர் சகோதரர்மார், 9 பேரில் வந்து அரைவாசி பேர் நல்லாவே படித்தவங்க தான் இருக்காங்க. ஆனாலும் கூட ஒரு வகையில் கூட எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு வகையிலையுமே எங்களுக்கு எந்த ஒரு அரசாங்க தொழிலும் கிடைக்கல. சரியா, நாங்கள் முயற்சி செஞ்சோம், கிடைக்கல. அவங்கவுங்க பாட்டுக்கு அங்கே நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களில் ஒரு சும்மா இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு புத்தகங்கள் கிடைக்கிறதா எந்த ஒரு சலுகையும் எந்த அரசாங்கம் வந்தும் எங்களுடைய குடும்பங்களுக்கு கிடைக்கவே இல்லை. என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் 2000 ரூபாய் கிடைச்சிச்சு. நான் அப்போ கூட அம்மாவுக்கு ஏசுவேன், பின்னத்துக்குமா இதை போயிட்டு வாங்க, இல்லைம்மா அது படிக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு ஆசை அது கிடைக்கணும். அவங்களுக்கு அந்த 2000 ரூபா கிடைக்கிறது 10,000 ரூபா 1,00,000 ரூபா கிடைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். ஸோ அதுகள் இருந்துச்சு. மற்றபடி எந்த விதமான ஒரு நமக்கெல்லாம் எந்த ஒரு சலுகைகளுமே இன்னும் வரைக்கும் இல்லை. அதே மாதிரிக்கு நாம் வெளிநாட்டுகளில் வந்து இருக்கின்றோம். வெளிநாட்டுகளில் வந்து இருக்கின்ற இந்த சகோதரிகளுக்கு கூட எந்த விதமான ஒரு கோரிக்கைகளை வச்சாலும் கூட ஏதாவது பிரச்சனைகள் நடந்தாலும் கூட நம்மளுடைய மந்திரிமார்கள், அதாவது நம்மளோட மலையகத்தில் பெண்களுக்கு வந்து இங்கே கஷ்டங்களுக்கு உருவாகிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குற நேரத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு உரிய ஒரு மந்திரிமாரை கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இப்படி இருக்குன்னு சொல்லும்போது அது எடுப்படும். ஆனால் இன்னும் வரைக்கும் என்னுடைய இந்த வலைத்தளத்தில் 3.5 வருஷத்துக்கு மேலே ஆகிருச்சு. இன்னும் வரைக்கும் எந்த ஒரு மந்திரியையும் நான் கூப்பிட்டது கிடையாது, எங்களுக்கு சேவை செய்ததும் கிடையாது. அதே மாதிரிக்கு தான் ஒரு மையத்தை எடுக்கிறதுக்கு கூட நான் ஜீவன் தொண்டமானுக்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜீவன் தொண்டமானுடைய செக்ரட்டரிக்கு, ஜீவன் தொண்டமானுக்கு எல்லாத்துக்கும் பேசினேன். இங்கே இருக்கிற சிஸ்டர் இப்படி தான் அப்படி தான், அதை பற்றி எதுவுமே இல்லை. ஆனால் ஜீவன் தொண்டமான் வீட்டில் அந்த சகோதரி அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஒரு சகோதரியாம், ஆனாலும் உதவி கிடைக்கல. ஸோ இந்த மாதிரிக்கு சூழ்நிலைக்கு சந்தர்ப்பத்துக்காக வேண்டி வாசிக்காக வேண்டி தான் நம்மளுடைய தமிழ் மந்திரிகை இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய மலையக மக்களுக்கு எந்த விதமான ஒரு வகையிலையுமே எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுமே கிடைக்கிறது இல்லை, எந்த ஒரு வசதிகளையுமே கொடுக்கறதுக்கு இவங்க இல்லாமல் ஆக்குறாங்க. ஸோ A-level படித்த ஒரு சகோதரி வந்து கொழுந்து எடுக்கிறதுன்னு சொன்னால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்போ அவங்களுடைய பொருளாதார காரணமாகத்தான் அந்த சகோதரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு சொல்லுங்கள், அட்லீஸ்ட் ஒரு தோட்டத்தில் ஒரு பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குற ஒரு நர்சரி டீச்சராக, ஒரு சின்ன ஒரு ஆயம்மா காமராவுக்கு போடுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த பிள்ளைகளை பிரயோஜனப்படுத்தலாம் இல்லையா, செய்யலாம் இல்லையா. அதுகள் A-level படிச்சிருந்தா ஒரு நர்சரி பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கறதுக்கு அந்த தோட்டத்தில் உள்ள அந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு இதாக அமைக்கலாம், என்னையோ தான் செய்யலாம்ல. ஆனால் அந்த பிள்ளை வந்து தோட்டத்தில் வந்து கொழுந்து பறிக்கிறதுக்கு போகிறதுக்கு வந்து என்னால் இவை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகையால் இந்த ஏகேடி அரசாங்கமாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய இதற்கு முன்னே வந்த அரசாங்கமாக இருக்கலாம், இன்னும் வரைக்கும் நமது மலையகத்துக்கு சரியான ஒரு வசதிகளை செய்து கொடுக்கவில்லை. ஆனால் இந்த ஏகேடி அரசாங்கத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்பது மட்டும்தான் என்னுடைய இதுகள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னு கேட்டால் இன்னும் வரைக்கும் நமதுடைய ஜனாதிபதி ஒரு சரியான கோரிக்கைகள் சரியான மாதிரி செய்யலை. எந்த அளவுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், வாசல் கட்டி கொடுக்கணும் இருக்கிறாங்க தான். ஆனாலும் கூட இன்னும் வரைக்கும் நம்மளுடைய மலையக மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சரியான முறையில் அவங்களுக்கு வீடு வாசல்கள், அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூலுகள், ரோட்டுகள், இதுகள் தான் வசதி. சாப்பாடு வசதியெல்லாம் அவங்க செஞ்சுக்கிடுவாங்க, அவங்களுக்கு ஏலும் அதெல்லாம் செய்யுதுக்கு. அவங்க ரொட்டியை சின்னாலும் நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் இந்த வசதிகள் கட்டாயம் எமது மலையகத்துக்கு கிடைக்கணும். எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் மலையக மக்களுக்கு. இந்த இப்படி கும்பிடு போடுறதும் இந்த எப்படி போடுறதும் செருப்பு போடுறதும் இல்லாமல் மலையகத்துக்கு என்ன தேவை என்பதை கமெண்ட்ஸில் எழுதுங்க. உறவுகளே, தங்கங்களே, உசுறுகளே, மலையகத்தை நேசிக்கக்கூடியவர்கள். ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும்.